பாலாற்றில் கழிவுநீர் கலந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இழப்பீடு வழங்குவதுடன் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழுவையும் அமைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தோல் தொழிற்சாலை கழிவுகளில் இருந்து வேலூரையும் பாலாற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக ஆட்சியாளர்களுக்கு சிறிதும் இல்லாததால்தான் பாலாறு பாழாராகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் துணையாக இருக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் தோல் தொழிற்சாலை உரிமையாளர்களின் பக்கம் நின்றதுதான் அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என கூறியுள்ளார். தோல் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட பாலாறையும் அதன் கரைகளில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என அன்புமணி தெரிவித்துள்ளார். இனியும் தாமதிக்காமல் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உச்சநீதிமன்ற ஆணைப்படி உரிய இழப்பீடு வழங்குவதுடன் அதற்கான தொகையை தோல் தொழிற்சாலைகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழுவை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.